நண்பர்களே, நான் வெங்கட், இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட், இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிறோம். ஒங்கோல் குட்டிகள் இருக்கிற ஏரியாவை கூட நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆச்சு. அதாவது 21/8/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கு இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் குட்டிகள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை விட எந்த மாதிரியான குட்டிகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ரேட் சொல்கிறாங்கன்றது ஓரளவு நம்ம பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ணிங்க. ஏன்னா எல்லாமே ரேட் கேட்டாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரே சைஸ் தான் இங்கே மேக்ஸிமம் இருக்குது. வணக்கம் சார். நமஸ்காரம். என்ன வீடு అన్నా అయిపోయినాయినా అయ్యా? ఏం ధర చెప్తున్నారు? మీకు ధర చెప్పండి. ఫైనల్ ఎంత వస్తుంది? ఇంకా నోరు నొప్పి పెట్టుకుంటున్నాను మాకు చెప్పి. சரி ராங்கான இங்கேமேட்டா ஜோடி 25,000 சொல்கிறாங்க. 25 சொல்கிறாங்க. ஃபைனல் 24 வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்றாரு. 30 கிலோ வர குட்டியும் இருக்குது. இதில் 25 வர குட்டியும் இருக்குது. 20 to 30 அந்த ரேஞ்சில் இருக்குது. 25 கிலோவுக்கு மேலே வரும் ஆவரேஜ். ஏன்னா பெருசு இருக்குது. ఫ్రెండ్స్ వీటిని 25,000 చెప్పి 24,000 వస్తే ఇచ్చేస్తా ఉంటున్నాడు. పెద్ద పిల్లలు దండిగా ఉంటాయి దీంట్లో. కాబట్టి యావరేజ్ 25 కిలోల పైనే వస్తాయి. చిన్నవి 1-2 లాస్ట్లో వేస్తున్నారు. எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள். நீளம் உயரம் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த குட்டிகள் சின்ன சைஸ் குட்டிகள் ஏறக்குறைய ஒரு 30 குட்டி இருக்குது. ஜோடி 17,500 சொல்லி 17 கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம கூட வந்தவங்க குட்டி எண்ணிக்கை அதிகமாக இல்லை அப்படின்ட்டு வேணான்ட்டாங்க. ஒரு 100 குட்டி இருந்திருந்தால் எடுத்துருக்கலாம். அதனால் வெறும் 30 மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸில் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த சைஸ் குட்டிகள் வேறு இல்லை அவ்வளோவா. சந்தையிலே பார்த்திங்கன்னா இந்த சைஸ் குட்டிகள் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஏற்கனவே வந்ததில் கொஞ்சம் காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ఈ సైజు పిల్లలు రానేలేదా? ఈ అమ్మేసినాయి వచ్చి ఈ సైజు పిల్లలు సంతలో రానేలేదా? ఈ సైజు పిల్లలు ఇంక రానేలేదా? లేదా అమ్మినాయా వచ్చి అమ్మేసినాయా? ఎన్ని ఈ మరి ఒక 4-5 బ్యాచ్లన్నా వచ్చున్నా. ఇప్పుడు ఈ సైజులో ఇంకా 70 పిల్లలు ఉంటే మేము ఎత్తుకుంటామని చూస్తే ఇదా ఉండే ఇంకేడా లేనేలేవు సైజు ఏడుండే. ఈ రేట్లో ఈ సైజులో సిపి ఇంకా 70 పిల్లలు మీకు కూడా చేర్చి ఎత్తుకుంటాం. ఫ్రెండ్స్ వీటిని చేత 17,500 చెప్పి 17,000 ఫైనల్ చెప్తున్నారు. ఇంకా ఈ సైజు పిల్లలు వేరే లేవు కాబట్టి మేము ఎత్తలేదు. ఇంకా ఏదన్నా ఉన్నాయో చూస్తూ ఉన్నాము. అంతా పెద్దగా ఉన్నాయి, మీడియం లేవు. இதுவுமே நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் தான். ஜோடி 16,000 சொல்கிறாங்க. ஃபைனல் ఎంత పడినా 15,000. சரி ராணி மாடுதான். 16 சொல்லி 15,500 சொல்கிறாங்க. 30 குட்டி இருக்குது. 15 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள் தான் எல்லாமே. ఫ్రెండ్స్ వీటిని 16,000 చెప్పి 15,500 ఫైనల్కి ఇస్తాను అంటున్నాడు. నిలిచి మాట్లాడితే ఇంకా కూడా తగ్గచ్చు. இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது. பெரிய சைஸு. நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் இது கூட. இதெல்லாம் 20,000 ரூபாய்க்கு மேலே. டோட்டலாக எடுத்திங்கன்னா 21, 22 அந்த மாதிரி வரலாம். சொல்லும்போது 25, 24 சொல்லுவாங்க. ఫ్రెండ్స్ ఇవి పెద్ద సైజ్ పిల్లలు. మొదలు మనం చూసిన బ్యాచ్ మరి 24, 25 చెప్తారు. ఫైనల్ 22
22 23 ఆ మరి రావచ్చు. ఏడు కూడా ఒక బ్యాచ్ ఉంది. இந்த பேட்ச் கூட 17,500 சொல்கிறாங்க. ஒரு 3 பேட்ச் பார்த்தோம் ஏறக்குறைய இந்த சைஸில். இதுலேயுமே இந்த லாஸ்ட்டில் சின்னது இருக்குது, இது கொஞ்சம் பெருசு. ஆவரேஜ் மேலே உங்களுக்கு 17 கிலோ 16 கிலோ அந்த மாதிரி வரலாம். రేటు 17 சொல்கிறாங்கன்னா ఫైనల్ கிடையாது, నిన్న பேసినా వెల కుறையும். ఫ్రెండ్స్ వీటిని 17.5 చెప్తున్నారు, ఫైనల్ కాదు, నిలిచి మాట్లాడితే వెల తగ్గచ్చు. యావరేజ్ ముందు 17 కిలోలు అమ్మారు రావచ్చు, 16 17 17.5 చెప్తున్నారు. జోరు బ్యాచ్ ఇருக்கு. ఇక్కడ కూడా ఒక బ్యాచ్ ఉంది. ఇవి కూడా పెద్ద సైజులో 20,000 పైన. ఫోనా ఫోన్ ఏం చెప్తున్నాడు? 24,000 சொல்கிறாங்க, ஃபைனல் கிடையாது. அதான் பெரிய சைஸெல்லாம் அந்த ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசினா 21 22 அந்த ரேஞ்சில் முடியும். லாட்டாக எடுத்தோம்னா சைஸு நல்லாயிருக்கு, குட்டி தோரணை நல்லாயிருக்கு, எல்லாம் కర్రీ మేళ இருக்குது. ఫ్రెండ్స్ వీటిని 24,000 చెప్తున్నారు, ఫైనల్ కాదు, నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గచ్చు. పిల్లలు బాగున్నాయి, లెంత్ హైట్ ఉంది, బాగా కూర మంది ఉన్నాయి. கூட ஒரு பேட்ச் இருக்குது, அதே மாதிரி தான் பெரிய சைஸு. எல்லூர் ஜுடிப்பில் கொம்பு சீக்கிரம் வந்துடும், கொஞ்சம் நல்லா இருக்கும், பெருசாக வந்துடும். ஒங்கோல் குட்டியில் கொஞ்சம் இந்த சைஸெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் கொம்பு. வளர தான் வரும், அது இன்னும் பெரிய சைஸ் வரும்போது தான் கொம்பு வரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்துருக்கு. ஒரு பேட்ச் இருக்குது, இது கூட பெரிய சைஸ் தான். இதுவும் அதே தான், பெரிய சைஸு. 24,000 25,000 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. இதில் ஒரு 10 குட்டி மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுவுமே యావరేజ్ 20 కిలోకి మేலே వరం. ఈ పెద్ద సైజు పిల్లలు 24,000 25,000 జత చెప్తున్నారు. దాంట్లో కొంచెం చిన్నవి తనిగా వేసి పెట్టినారు, ఒక 10 పిల్లలు. అవి కూడా 20 కిలోల పైన వచ్చేటివి. நண்பர்களை இப்போ நம்ம ஒங்கோல் குட்டிகள் ஏரியாவில் இருக்கிறோம். இப்போ டைம் காலையில் ஒரு 6:30 6:45 இருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6:30 6:45 இருக்கும். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இது எல்லாமே வாங்கினவங்க தான் இங்கே வச்சிட்ருக்குறாங்க, ஏதாவது சேல்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு 5 10 அந்த மாதிரி கடைசியில் இருக்கிற குட்டிகள் தான் வச்சுட்டுருக்குறாங்க. இது ஒரு பேட்ச் இருக்குது, ஒரு 16 குட்டி 20,000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே பேசினா ஒரு 1500 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குட்டிங்க எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஒரு பேட்ச் இருக்குது, பெரிய சைஸு. ஜோடி 31,000 சொன்னாங்க, 32 சொல்லி 31,000 சொன்னாங்க. லாட் இல்லை, நம்ம 45 குட்டியிலேருந்து 20 குட்டி கேட்டோம், அதுக்கு அந்த ரேட் சொன்னாங்க. இன்னும் முடியல இது ஃபைனலாக. நம்ம ஒங்கோல் குட்டிகள் தான், பெரிய சைஸு.
எல்லாம் 30 கிலோவுக்கு மேலே வர்றது தான், 30 35 அந்த ரேஞ்சில் வரும்.